அதீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே இறையருள் தருகிற ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ் தந்திருக்கிற சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுகிற பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையினுடைய விபரங்களிலிருந்து புரிகிறோம், யாருக்கு ரமலான் மாதம் அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்து அதன் மூலம் அவன் ஈடேற்றம் பெறவில்லையோ அவன் நாசம் அடைந்து விட்டான் என்று சபித்த வரலாறை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே அல்லாஹ் எந்த அடிப்படையிலே இந்த ரமலானை நமக்கு அளித்திருக்கிறானோ அந்த ரஹ்மத்தை, அந்த மக்ஃபிரத்தை, அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ரமலான் முடிகிற பொழுது நம்முடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை, அச்சத்தை நிரம்ப பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. சகோதரர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் 3 விதமாக பிரித்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். ரமலானில் எந்தெந்த கட்டத்திலே எதை அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும், மற்ற நாட்களிலே கேட்பதை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் கேட்பவர்களுக்காக வேண்டி அதை நிறைவு செய்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான் என்பதாகவும், எனவே நீங்கள் அதிகமாக இந்த ரமலானிலே முந்திய பத்திலே அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தையும், இரண்டாவது பத்திலே நீங்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து பாவங்களிலிருந்து மக்ஃபிரத்தையும், மூன்றாவது பத்திலே இந்த உலகத்திலே அவனுக்கு மாறு செய்து நடப்பவர்களுக்காக வேண்டி மறுமையிலே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்திலிருந்து விடுதலையையும் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் அமைந்திருக்கிற இந்த முதல் பத்து என்பது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்பதற்குரிய பத்து. அவர்கள் நமக்கு துஆவையும் சொல்லி தந்தார்கள். இந்த முந்தைய பத்து முழுவதும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஏதோ 5 நேர தொழுகை, தராவீஹ் தொழுகை, இது மாதிரியான நேரங்களில் மட்டுமல்ல, நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அல்லது வீட்டில் அமர்ந்திருக்கிற பொழுது, உங்களுடைய வீட்டு பெண்மணிகள் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த எல்லா நேரங்களிலும் நம்முடைய நாவும் முணுமுணுத்தை கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹுவே, 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 நீ எங்களுக்கு அருள் புரிவாய் அல்லாஹ். பிரஹ்மதிக, உன்னுடைய அருளை கொண்டு, யா அர்ஹமர் ராஹிமீன், அருளாளனுக்கெல்லாம் அருளாளனான அல்லாஹ், இரக்க சிந்தனை உடையவர்களுக்கெல்லாம் இரக்கம் உடைய அல்லாஹ், பேரருளாளனே அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு நீ எங்களுக்கு இரக்கம் காட்டுவாய் அல்லாஹ், நீ எங்களுக்கு கருணை காட்டுவாய் அல்லாஹ், நீ எங்களின் மீது அருள் புரிவாய் அல்லாஹ். இந்த துஆவை முந்திய 10 முழுவதும் நம்முடைய நாவுகள் முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? வீணான பேச்சையெல்லாம் விட்டுட்டு, வெட்டி பேச்சையெல்லாம் விட்டுட்டு, வாட்ஸ்அப் நோன்றதை விட்டுட்டு,
நோம்புலையும் கூட கொஞ்சம் பேர் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். நோன்பு என்பது ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்தப்படுவதற்காக வேண்டி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது கேம் விளையாடுவதற்காக வேண்டி அல்ல, இது வாட்ஸ்அப்பில் உட்காந்து அரட்டை அடிப்பதற்காக வேண்டி அல்ல. எனவே அந்த நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். அந்த ஒரு மாதம் என்ன செய்தி வரட்டுமே உங்களுக்கு, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய இபாதாத்துகளை தவிர வேறு எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டுட்டு அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இரக்கம் காட்டு அல்லாஹ், உன்னுடைய இரக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது அல்லாஹ் என்கிற உணர்வை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் எல்லா பொருளிலும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் நம்முடைய நாடி நரம்புகள் வேலை செய்யாது. ஒரு நரம்பு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஒரு நரம்பு வேலை செய்யலைன்னா வாழ்க்கை முழுவதும் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெள்ளமடம் ஹாஸ்பிட்டலில் நமக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு ஆகுது. குழந்தை பிறக்கிற நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக பிறந்துருச்சு. பிரச்சனை இதுதான், குழந்தை பிறக்கிற நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இந்த டைம் எடுத்ததுனால மூளைக்கு போகக்கூடிய ஒரு நரம்பு, ஒரே ஒரு நரம்பு தான், எத்தனையோ கோடிக்கணக்கான நரம்புகள் நம்முடைய உடலிலே இருக்குதா இல்லையா? ஒரு நரம்பு தான். மூளைக்கு போகக்கூடிய நரம்பு கொஞ்சம் அழுத்தம் கூடிய காரணத்தினால அந்த நரம்பு கொஞ்சம் வேலை செய்யலை. ஒரு நரம்பு, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நரம்பு அது வேலை செய்யாததனுடைய விளைவு என்ன தெரியுமா? நரம்பு மண்டலங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டது. மொத்த நரம்பு மண்டலமும் ஸ்தம்பிச்சு போயிருச்சு. 6 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் எல்லாம் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, உன்னுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நரம்புகளில் கூட என்னுடைய அருளிலிருந்து ஒன்று குறைந்து விட்டால் உன்னுடைய உடம்பு ஸ்தம்பிச்சு போய்விடும். நல்லா நோம்பு திறந்துட்டு போனாரு, வீட்டுக்கு போனாரு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு சைடு ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு நரம்பு. என்னைக்கே அது சிந்திச்சிருக்கிறோமா சகோதரா? உடலில் இருக்கிற கோடிக்கணக்கான நரம்பு மண்டலங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றைக்காவது நாம் செலவு செய்திருக்கிறோமா? செலவு செய்ய வேண்டி வந்தால் இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தமாக கொடுத்தாலும் ஒரு நரம்பை எந்த நியூரோலஜிஸ்டானாலாவது இயங்க செய்ய முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். அங்கிருக்கிறது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அங்கிருக்கிறது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத். ஒரு நரம்பு ஸ்தம்பிச்சு போச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும் அதை இயங்க வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. எனவே இதை உணர்ந்து சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, என்னுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ஒரு நரம்பு, ஒரே ஒரு நரம்பிலே உன்னுடைய அருள் இல்லை என்றால் என்னுடைய ஒட்டுமொத்த உடலும் ஸ்தம்பித்து போய்விடும் அல்லாஹ். அதனால் உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அல்லாஹ், அதனால் உன்னுடைய இரக்கம் எனக்கு வேண்டும் அல்லாஹ், அதனால் என்னுடைய நரம்பு மண்டலங்களிலும் உன்னுடைய அருள் விசாலமாக சூழ்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்கிற உணர்வோடு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு உறுப்பு, கண் இல்லைன்னா என்ன ஆகும்? வாய் பேச முடியலைன்னா என்ன ஆகும்? காது கேட்கலைன்னா என்ன ஆகும்? மூளை இயங்கலைன்னா என்ன ஆகும்? கை கால் விளங்கலைன்னா என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியராக போச்சுன்னா என்ன ஆகும்? லிவர், பிளாடர், உடலில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளிலும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து சூடவில்லை என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கோடிகள் வச்சிருந்தாலும் ஒரு நேரம் மூச்சு விடுறதுக்கு, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அனில் அம்பானியாகவே இருக்கட்டும், அல்லது முகேஷ் அம்பானியாகவே இருக்கட்டும், மூச்சு நின்று போனதுக்கு பின்னால் ஒரு தடவை மூச்சை இயங்க வைப்பதற்கு அவர்களுடைய அத்துணை சொத்துக்களை கொடுத்தாலும் இயங்க வைக்க முடியுமா? எனவே இதை உணர்ந்து சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். என்னுடைய ஆற்றலை கொண்டோ, என்னுடைய சக்தியை கொண்டோ, என்னுடைய அறிவை கொண்டோ, என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டோ அல்லாஹ் எதையும் இயங்க செய்ய முடியாது. அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டே தவிர எதையும் சாதிக்க முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய நாட்களில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை, ஈமானி ஆரோக்கியத்தை மனசில் கருதி அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை அதிகமாக செய்யணும். நியத்து வைக்கலாமா? வெறுமனே நியத்து இல்லை, இனி போகிற இடத்துல எல்லாம் நம்முடைய வாய் இதை மட்டுமே முணுமுணுத்து கொண்டிருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் அளப்பெரியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈமான். நாமெல்லாம் முஸ்லீமாக உட்கார்ந்துருக்கிறோம், அப்படி தானே? நாமெல்லாம் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்கிறோம். இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளையும் விட, கண்ணுக்கு பார்க்கிற சக்தியை விட, காதுக்கு கேட்கிற சக்தியை விட, உதடுகளுக்கு பேசுகிற சக்தியை விட, உள்ளத்திற்கு சிந்திக்கிற சக்தியை விட மிகப்பெரிய அருள் அல்லாஹ்வுடையது இந்த ஈமான். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஈமான், இதே ரமலானுடைய காலகட்டத்தில் 700 கோடி மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்குமா அல்லாஹ்விற்காக வேண்டிய நோன்பு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது? இல்லை சகோதரர்களே. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய அறிவியல் மாமேதைகள், மிகப்பெரிய பட்டம் பெற்றவர்கள், எல்லா ஆற்றலும் படைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் அப்பாவிகளான, ஒன்றுமே இல்லாத, ஒரு வசதியும் இல்லாத நமக்கெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானே. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்திற்காக வேண்டி உலகத்திலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிற பொழுது, அல்லாஹ்வே உன்னுடைய அருளை கொண்டு ரத்தம் சிந்தாமல், பொருள் செலவு செய்யாமல் ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய் அல்லாஹ், இதை நிலைபெற செய்வாயாக என்கிற உணர்வோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நம்முடைய தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஹிதாயத் என்பது நாம போராடாம கிடைச்சதுனால அது இன்னைக்கு தெருவில் கிடக்கு. இந்த ஈமான் அதுக்காக வேண்டி எந்த முயற்சியுமே செய்யலை. நம்ம வாப்பா உம்மா முஸ்லீம், அதனால நம்மளும் முஸ்லீம். நம்ம வாப்பாவோட வாப்பா முஸ்லீம், அதனால் வாப்பா முஸ்லீம். நம்ம என்ன ஏதோ ஒரு ஜமாத்தில் ஒரு ரெஜிஸ்டர் புக்கில் நம்முடைய குடும்பத்தினுடைய பெயரும் இருக்கிறது, அதனால் நம்ம முஸ்லீம். நம்ம இறந்து போனால் கபிரிஸ்தானில் அடக்கம் பண்ணுவாங்க, நம்ம நிக்காஹுக்கு வீட்டு வைபவங்களுக்கு இமாம் வருவாங்க, அதனால் நாம் முஸ்லீம் என்கிற அடிப்படையை தவிர வேறு எந்த முயற்சியும் இந்த மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி நாம் செய்யவில்லை என்கிற காரணத்தினால் அதனுடைய அருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்காக வேண்டி புறப்பட்ட பொழுது அவர்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணித்த அபூ தாலிப் அவர்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டு காலங்கள் பட்டினி கிடந்தார்களே, அந்த ரசூலோடு அபூ தாலிபும் பட்டினி கிடந்தார். ரசூல் பச்சை இலை தழைகளை சாப்பிட்ட பொழுது அபூ தாலிபும் அந்த பச்சை இலை தழைகளை சாப்பிட்டார். ரசூலினுடைய குடும்பம் வெயிலிலே கிடந்து துன்பப்பட்ட பொழுது அந்த குடும்பத்தோடு அபூ தாலிபும் கிடந்து துன்பப்பட்டார். ரசூலினுடைய குடும்பம் குளிரிலே கிடந்து நடுங்கிய பொழுது அபூ தாலிபும் அந்த குளிரிலே கிடந்து நடுங்கினார். ரசூலுடைய குடும்பம் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அந்த குடும்பத்தோடு அபூ தாலிபும் சேர்ந்துதான் ஊர் விலக்கி வைக்கப்பட்டார். அபூ தாலிபினுடைய மரணப்படுக்கையிலே வந்து, பெரிய தந்தையே நீங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிவிடுங்களேன் என்று அஷ்ரஃபுல் ஹல்கே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சினார்களே, இந்த கலிமாவை மட்டும் சொல்லிருங்க பெரியாப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார்களே. அபூ தாலிபுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் பட்டினி கிடந்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஈமான் கிடைப்பதற்காக வேண்டி வெயிலிலே கிடந்திருக்கிறோமா? குளிரிலே நடுங்கி இருக்கிறோமா? விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோமா? தாகித்து கிடந்திருக்கிறோமா? அனாதையாக கைவிடப்பட்டு நிற்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை சகோதரர்களே, இதெல்லாம் செய்த அபூ தாலிபுக்கு கலிமா சொல்லுகிற பாக்கியம் கிடைக்கவில்லையே. இதெல்லாம் செய்தார இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தியாகத்திலே அபூ தாலிபினுடைய பங்கும் இருக்கிறது. அபூ தாலிபுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய காலத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்று சொன்னால், ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலினுடைய மடியில் படுத்திருக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸு நிறைய இருக்குது. ஆயிஷா நாயகனுடைய சிந்தனை, யா ரசூலல்லாஹ், இந்த வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்கள் அளவிற்கு யாருக்காவது அமல்கள் இருக்குமா என் நபியே? வானத்தில் இருக்கிற ஸ்டாரை பார்த்தோன்னா சஹாபிய பெண்மணிக்கு வருகிற சிந்தனை, நம்ம வீட்டு பொம்பளைங்கன்னா இதே மாதிரி ஒரு கம்மல் போட்டால் நல்லாயிருக்கும், ஸ்டார் மாதிரியே. இத்தனை ஸ்டாரும் என் நெக்லஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்.
இப்படி வருகிற சிந்தனைக்கு பகரமாக ஆயிஷா நாயகிக்கு வந்த சிந்தனை என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறதே நபியே, இந்த அளவுக்கு யாராவது நன்மைகள் செய்திருப்பார்களா? ஆயிஷா நாயகினுடைய உள்ளத்தில் என்ன தேட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நம்ம வாப்பாவை பற்றி சொல்லணும். அவங்க வாப்பா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த அளவுக்கு நன்மை யாரு செஞ்சிருப்பா? நம்ம வாப்பாவை தவிர வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தன்னை பத்தி சொல்ல மாட்டாங்க. அடுத்து சொல்றதா இருந்தா யாரு சொல்லணும்? அபூபக்கர் சித்திக். அப்ப நம்ம வாப்பா, அப்ப நம்ம வாப்பாவினுடைய அந்த பெயர் ரசூலினுடைய திருவாயிலிருந்து வர வேண்டும் என்கிற ஆவலோடு எதிர்பார்ப்போடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கு இருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அவர் செய்த அமல்கள் இருக்கிறது அல்லவா, அது இந்த வானத்தில் எத்தனை ஆயிரம் கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறீர்களோ அத்துணையையும் கணக்கிட்டாலும் உமரனுடைய அமல்களினுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னடா பாப்பா பேரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்றாங்களே. அப்போ அடுத்து கேட்டாங்க, அப்படின்னா நபியே எங்க பாப்பாவினுடைய அந்தஸ்து என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயிலிருந்து அபூபக்கர் சித்திக்ங்கிற பேர் வரல ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அதனால அடுத்து கேட்கிறாங்க, உமரினுடைய பேர் வந்த காரணத்தினால். அப்படின்னா யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரம் என்ன? அப்பொழுது சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரினுடைய ஒட்டுமொத்த அமல்களை சேகரித்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு நட்சத்திரத்தின் அளவிற்கு ஈடாகாது என்றார்கள். வானத்தில் மின்னுகிற அத்துணை நட்சத்திரங்களும் உமருக்கு சொந்தம் என்று சொன்னால் அபூபக்கருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு நட்சத்திரத்தின் அந்தஸ்து உமரினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை நட்சத்திரங்களுக்கும் கிடையாது என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை, தரத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ் என்று அப்படியே ஆயிஷா நாயகி அவர்கள் புல்லரித்து போனார்கள். தன்னுடைய தந்தையினுடைய மறுமையினுடைய அந்தஸ்தை எண்ணி, உலகத்தினுடைய அந்தஸ்தை எண்ணி அல்ல. தன்னுடைய தந்தை எவ்வளவு சம்பாதித்தார், எவ்வளவு சேகரித்தார், எவ்வளவு பேரோடும் புகழோடும் வாழ்ந்தார், எதையெல்லாம் சாதித்தார் என்பதல்ல, மறுமையிலே என்னுடைய தந்தையினுடைய அந்தஸ்து என்ன என்பதை தெரிந்து கொண்டதிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு வருத்தம். ரசூலுல்லாஹ்வோட சுஹபத்து கிடைச்சது, ஹிஜ்ரத்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஹிஜ்ரத்துக்கு போகிற நேரத்தில் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே சோகமாக நின்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் போக போகிறாங்க மக்காவை விட்டு. நம்ம இந்த ரசூலுக்காக வேண்டி கல்லடிபட்டு, சொல்லடிபட்டு, அடிபட்டு, மிதிபட்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்த நம்முடைய நிலைமை என்ன? எல்லாத்தையும் தயாரித்து வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஏறின உடனே அபூபக்கர் சித்திக்கு அப்படியே பணிவாக நின்று ரொம்ப அப்பாவியா, அவங்கள வரலாற்றில் வருது, அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு நண்பன், ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு நண்பன் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிற நேரத்தில் கூட நம்முடைய மனசில் ஒரு வேதனை, ஒரு வருத்தம் ஏற்படும் அல்லவா? உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிற பொழுது எப்படி இருக்கும்? ஒரு நண்பனுடைய, ஒரு தோழனுடைய, ஒரு உற்ற தோழனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படியே அமைதியாக நின்றுட்டு சொல்லாட்ட கேட்டாங்களா, யாரை சொல்லலாம்? நம்ம நட்பு சுஹபத் ஒரே ஒரு வார்த்தை அவர்களுக்கு வரவில்லை. நபியே, நம்முடைய நட்பு இருக்கிறதே நபியே, இந்த சுஹபத் இருக்கிறதே நபியே என்று சொன்னவுடன் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸுஹபத் மானா, நட்பு நம்முடனேயே மதீனாவிற்கு வருகிறது என்று சொன்னவுடன் தான் அஸ்மாவை பற்றி கவலை இல்லை, ஆயிஷாவை பற்றி கவலை இல்லை, அப்துல் ரஹ்மானை பற்றி கவலை இல்லை. இதெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மக்கள், அதை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. யா ரசூலல்லாஹ், உங்களோடு மதீனாவிற்கு பயணிக்கிற பாக்கியம் இந்த நட்புக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் நபியே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விட்டதல்லவா என்று ரசூலோடு பயணித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால் தன்னுடைய மகளை அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு மன் சத்தக அபூபக்கர், என்னுடைய உலகத்தில் முதலிலே என்னை உண்மைப்படுத்தியது
சொன்னதும் சித்திக் தான். அவ்வளவு மன் ஜப்பஜனி அபூபக்கர், எனக்கு முதலாக திருமணம் செய்து கொடுத்ததும் அபூபக்கர் தான். இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலும் என்னுடைய நண்பர் அபூபக்கர் தான் என்றெல்லாம் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதல்ல கலிமா சொல்லி 2 நாளில் மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஐபிக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தது யாரு தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2 நாள்ல 5 விஐபிக்களை கொண்டு வந்தாங்க. அதுவரையிலும் பிலாலை போன்று, அம்மாரை போன்று, யாசரை போன்று, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர வேறெல்லாம் அடிமைகள். ஆனால் மிக முக்கியமான விஐபிக்களை கொண்டு வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தன்னை ஈன்றெடுத்த தன்னுடைய தகப்பன் அபூ குஹாஃபாவிற்கு இஸ்லாத்தை சொல்லி 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 புரிய வைக்க முடியவில்லை. அவர் முஸ்லிம் ஆகவில்லை என்கிற வருத்தம் நீண்ட நாள் கழிக்கிறது. இஸ்லாம் மிக வேகமாக பரவி இஸ்லாம் ஜெயித்து விட்டது. இந்த நேரத்தில் ஒரு நாள் ஓடி வருகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இந்த கலிமாவை சொல்வதற்கு சம்மதித்து விட்டார் நபியே என்கிற சந்தோஷ வார்த்தையோடு வருகிறார்கள். தன்னுடைய தந்தையையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் ரசூலினுடைய சன்னிதானத்திற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், சித்திகே, நீங்கள் சொன்னால் நான் வீட்டிற்கு வந்திருப்பேனே. அப்பா களிமா சொல்லணும்னு சொன்னால், களிமா சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே, வயசான ஆடை எதுக்கு இங்கே கொண்டு வந்து சிரமப்படுத்தணும்னு சொன்னாங்க. இல்லை நபியே, களிமாவை சொல்லுகிற பாக்கியம் பெற்றவர் அவர் வந்துதான் அந்த களிமாவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி களிமாவை சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சித்திக்கு சந்தோஷப்படுற தருணம் அல்லவா இந்த உலகத்தில் எல்லா விதமான பாக்கியத்தையும் பெற்றிருக்கிற நீங்கள், உங்களுக்கு இருக்கிற ஒரே வருத்தம் உங்களுடைய தந்தை கலிமா சொல்லவில்லை என்பது மட்டும்தானே, அதுவும் நிகழ்ந்து விட்டது, இப்பொழுது எதற்காக வேண்டி அழ வேண்டும் சித்திக்கே, இது சந்தோஷமான தருணம் அல்லவா என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால ரொம்ப வருஷத்துக்கு பின்னால சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை கலிமா சொல்லிட்டாங்க, என்னுடைய தந்தை கலிமா சொல்லிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது அபூ தாலிபை நினைத்து பார்க்கிறேன் நபியே. யாரை நினைச்சு பார்க்கிறேன்? அபூ தாலிபை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய வாப்பா கடைசி காலத்திலேயாவது கலிமா சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் அந்த மரணப்படுக்கையிலிருந்து கெஞ்சினீர்களே வாப்பா, ஒரே ஒரு கலிமாவை சொல்லி இருந்த வாப்பா என்று கெஞ்சினீர்களே நபியே. ஆனாலும் அபூ தாலிப் கடைசி வரையிலும் கலிமா சொல்லுகிற வாக்கியம் இல்லாமலேயே போய்விட்டாரே யா ரசூலல்லாஹ் என்கிற வருத்தத்தினால் அழுகிறேன். என்னுடைய தந்தை கலிமா சொன்னதை விட உங்களுடைய தந்தையை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கடைசி காலம் வரையிலும் நண்பனுக்கே அவ்வளவு வருத்தம் இருந்தது என்று சொன்னால் ரசூலுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இன்றைக்கு 180 கோடி முஸ்லிம்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு காரணமாக இருந்த ரசூலோடு பயணித்த அபூ தாலிபுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், எந்தவித முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக்கி வைத்திருக்கிறானே. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, இந்த பாக்கியம் மரணம் வரையிலும் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் அல்லாஹ், நிலைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் காலையில் முஸ்லீமா இருப்பான், மாலையில் காஃபிர் ஆயிடுவான். மாலையில் முஸ்லீமா இருப்பான், காலையில் பார்த்தா காஃபிர் ஆயிடுவான் என்று ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அது இன்னைக்கு நிதர்சனமாக பார்க்குறோமா இல்லையா? காலையில் தஹஜ்ஜத் தொழுதுட்டு காலேஜுக்கு போன பிள்ளை மாலை மலரில் வருது, கோயிலில் குங்குமத்தை வைத்துக்கொண்டு மாலை போட்டுக்கொண்டு யாரோ ஒருவனை கரம் பிடித்து பெயரை மாற்றிக்கொண்டு நிற்கிறார். ரசூல் சொன்னார்கள், காலை மோமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக போய்விடுவான். மாலையில் தராவி தொழுதுட்டு போனவன் தான் திடீர்னு பார்த்தா இன்னொரு பிள்ளைக்கு பின்னால் எங்கேயோ போய் ஏதோ ஒரு கோயிலில் தாலி கட்டுறான். ஈமான்
ஈமான் மிக இலகுவாக விற்கப்படுகிறது. ஈமான் மிக இலகுவாக இழக்கப்படுகிற ஒரு காலகட்டம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, எந்தவித இழப்பும் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்த இந்த ஈமானை அது மரணம் வரையிலும் நீ எங்களுக்கு நிலைத்திருக்க செய்வாய் அல்லாஹ். இதற்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் தேவை. இதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். இந்த கலிமாவை சொன்ன காரணத்தினால், கலிமாவை சொன்னதுனால ஏதாவது கஷ்டம் இருக்கா நமக்கு? ஏதோ தினத்தந்தியில் தீவிரவாதின்னு போடுறான், அப்படிதானே? பாஸ்போர்ட்டுக்கு போனால் நிறைய கேள்வி கேட்குறான். இதுதான் நமக்கு பிரச்சனை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி சுடு வெயிலிலே படுக்க வைக்கப்பட்டு, சுடுற வெயில பாலைவண்ண மண்ணில் படுக்க வைக்கப்பட்டு பாறாங்கல்ல மேலே ஏற்றி வச்சு சம்மட்டியால் அடிக்கிற பொழுது கூட அஹத் 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 என்று முழங்கி கொண்டிருந்தார்களே. சகோதரா, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்தால் நீ அஹதுன்னு சொல்லுவியா இல்லை வேற ஏதாவது சொல்லுவியா? யோசிக்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நான் கலிமா சொன்ன காரணத்தினால என்னை யாரும் சுடு மணல்ல படுக்க வைக்கல, நெருப்புல போட்டு எரிக்கல, சம்மட்டியால அடிக்கல. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கலிமா சொன்ன காரணத்தினால், கலிமாவிற்கு என்று எந்தவித தியாகமும் செய்யாமல், கலிமா சொன்ன காரணத்தினால் எந்த கொடுமைக்கும் உட்படுத்தப்படாமல் என்னை முஸ்லிமாக ஆக்கி வைத்தாயே அல்லாஹ். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்கினுடைய போர்க்களத்தில் அடிக்கடி கேட்கிற வரலாறு. திடீர்னு ஒரு பெரிய யுத்தம் ஏற்படுகிறது. மதீனாவை விட்டு வெளியே போக முடியாது. ஆலோசனை செய்கிறார்கள். அப்போ மதீனாவை சுற்றிலும் பெரிய அகழ் தோண்டிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வறுமையான ஒரு காலகட்டம். சஹாபிகள் எல்லாம் கடப்பாறையை பிடித்து குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பாறாங்கல்ல, யாராலையுமே அடிக்க முடியல. முயற்சி செய்து பசியில் இருக்கிற சஹாபிகளால் என்ன செய்ய முடியும்? பசியில் இருக்கிற சஹாபிகளால் என்ன செய்ய முடியும்? முயற்சி செய்து கடைசியில் சில சஹாபிகள் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பாறையை உடைக்கவே முடியல நபியே என்று முறையிடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மட்டியை வாங்கி ஓங்கி அடிக்கிறார்கள். பாறை இரண்டாக பிளக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஹாதா கன்சு கைசர், இதுதான் கைசரனுடைய பொருளாதாரம், கஜானா நமக்காக வேண்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று 20 ஆண்டுகளுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட வெற்றியை பெறும் என்கிற சுப செய்தியையும் அந்த நேரத்திலே சொல்லிவிட்டு அந்த பாறைகளை உடைத்தார்கள். உடைச்சதுக்கு பின்னால சஹாபிகள் நினைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க போல தெரியுது. ஏன்னா நம்ம 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு உடைக்க முடியாத இந்த பாறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியில், ஒரு அடியில் ஒரு பாறை, இன்னொரு அடியில் ஒரு பாறை உடைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஓடி வந்து ஒரு சஹாபி, வரலாற்றில் நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம், கொஞ்சம் சிந்திக்கணும். அவர் தன்னுடைய மடியை தூக்கி காட்டினாரு. பசியில் சில பேருக்கு வயிறு ஒட்டி போயிருக்கும் இல்லையா? பசி சாப்பிடாம வயிறு அப்படியே ஒட்டி போயிருக்கும். இப்படி நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, நிமிர்ந்து நிற்க முடியலை. அதனால் வயிற்றிலே பாறாங்கல்லை வைத்து கட்டி இருந்தார். அதை தூக்கி காட்டினார், மடியை தூக்கி. யா ரசூலல்லாஹ், பசி நபியே, சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு நபியே, எங்களால் சாப்பாடு இல்லாமல் உடைக்க முடியலை, கடப்பாறையை பிடிக்க முடியலை, சம்மட்டியை தூக்க முடியலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபிகள் வந்து மடியை தூக்கி காட்டி அழுத பொழுது, கதறிய பொழுது, தன்னுடைய பிரச்சனைகளை முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அன்றைக்கு மதீனாவிலே பொருளாதாரம் இல்லாத ஒரு காலகட்டம். எந்த சஹாபியினுடைய வீட்டிலும் ஒரு துண்டு பேரித்தம்பழம் கூட இல்லாத ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ல முடியாத அந்த நேரத்திலே வரலாற்றிலே நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய மடியை தூக்கி காட்டினார்கள். ரசூலினுடைய மடியிலே 2 பாறாங்கற்கள். அந்த சஹாபி தன்னுடைய பசியை நினைத்து அழுததை விட ரசூலினுடைய நிலைமையை நினைத்து அழுது போனார். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பசியோடு வந்து உங்களிடத்திலே முறையிடுகிற பொழுது எங்களை விட நீங்கள் பசித்திருக்கிறீர்கள் நபியே. எங்களுடைய பசி எல்லாம் ஒரு கல்லின் அளவிற்கு என்று சொன்னால் உங்களுடைய பசி 2 கல்லின் அளவிற்கு இருக்கிறது என்று அழுத வரலாற்றை படிக்கிற சகோதரா, இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு உன்னால் கல்லூரிக்கு செல்வது கடினம், நோன்பு வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்வது கடினம், நோன்பு வைத்துக் கொண்டு வேலைக்கு செல்வது கடினம், நோன்பு வைத்துக் கொண்டு வீட்டில் சும்மா இருப்பது
சொன்னால் பசித்திருந்து பசியை தாங்க முடியாமல் நிமிர்ந்து நிற்க முடியாமல் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக, கலாச்சார பள்ளியிலே நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பதற்காக, நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறாங்கல்லை கட்டி கொண்டு வந்து பாதுகாப்பாக கொடுத்த இந்த ஈமானுக்காக வேண்டி பசித்திருக்கவில்லையே சகோதரானி, தாகித்திருக்கவில்லையே சகோதரானி, அடிபடவில்லையே சகோதரானி, ரத்தம் சிந்தவில்லையே சகோதரானி, இதெல்லாம் செய்யாமல் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்து அதிலே நிலைவரச் செய்திருக்கிறானே. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். சொல்லணுமா வேண்டாமா? இது எந்தவித சிரமமும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனாலதான் நம்ம சரியா தொழுகிறது இல்லை. நோன்பு காலத்தில் நிறைந்திருக்கிற பள்ளிவாசல்கள் நோன்புக்கு பின்னால் காலியாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த உணர்வு நமக்கு இல்லை. நீ பசியோடு இருந்தால், நீ தாகித்திருந்தால், நீ ஊர்விலக்கு வைக்கப்பட்டிருந்தால், உன்னை அடித்திருந்தால், உன்னை மிதித்திருந்தால், உன்னை சுடு மண்ணல்ல போட்டு பாறாங்கல்ல உன் மேல தூக்கி வச்சிருந்தா நீ ஈமான விட மாட்ட. அப்ப என்ன செய்வ? நீ தொழுகையை விட மாட்ட. எல்லாவற்றையும் விட எனக்கு தொழுகை மேலானது என்று பள்ளிவாசல்ல வந்து தவம் கிடப்ப. இன்னைக்கு பள்ளிவாசல்ல எல்லா வசதிகளையும் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு தவிர நீ வேற எதற்காக வேண்டியும் பள்ளிவாசலுக்கு செல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பெரிய ரஹமத்தை கொண்டே தவிர நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பதில் நமக்கென்ன ஆற்றல் இருக்கிறது, நமக்கென்ன சக்தி இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு மட்டுமே நாம் மூமின்களாக இருக்கிறோம். எனவே இந்த அருள் நிறைவேற்றிருப்பதற்காக வேண்டி சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு, யாஸர் அவருடைய மகன் அம்மார், மனைவி சுமையா. யாஸரும் அம்மாரும் வயசானவங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. முதல்ல களிமா சொன்ன கூட்டம் இவங்கெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியா 10 பேர் இருக்கிற நேரத்தில் களிமா சொன்ன குடும்பம். அபூஜஹல் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆத்திரம். வெளியூர்லேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு களிமாவை சொல்லிக்கிட்டு ரசூலினுடைய அவர் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு பின்னால் போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஆத்திரம். அதனால அடிக்க ஆரம்பிச்சாங்க, கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். மிக கொடூரமாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பத்தை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் வருத்தத்தோடு கடந்து செல்வார்கள். இஸ்பிர் யா ஆல யாசிர், யாசிரின் குடும்பமே, யாசிரின் குடும்பமே, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, கொஞ்ச நாள் இந்த வேதனை எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று ஆறுதல் சொல்வதை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு எதையுமே செய்ய முடியவில்லை. நீண்ட காலம் இது தொடர்ந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இப்படிப்பட்ட நிறைய வேதனைப்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி விடுவித்தார்கள். ஒரு நாள் யாசரும் மனைவி சுமையா ஏறத்தாழ 70 வயதிற்கும் மேல் இருக்கும் அந்த மூதாட்டியை போட்டு அடின்னு அடிக்கிறான். யாரு? அபூஜஹல் உத்துபா ஷைபா. ஒரு வயசான உம்மாவை பாலைவன மண்ணுல போட்டு சாட்டையால அடிச்சா என்ன ஆயிருக்கும்? சகோதரா, உன் மனைவிக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறதா? உன் உம்மாவுக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறதா? உன் பாட்டிக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறதா என்றால் இந்த கலிமாவை சொன்னதற்காக, எந்த கலிமாவை நாம் சொல்லுகிறோமோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்காக 70 வயது மூதாட்டி நடு பாலைவனம் மணலிலே வைத்து மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற பொழுது மிக கொடூரமாக வதைக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் அந்த பெண்மணி கலிமாவை விடுவதாக இல்லை. கடைசியில் அபூஜஹல் ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன ஒரு பொம்பளை, ஒரு வயசானவா இவ்வளவு அடிக்கும் போதும் அல்லான்னு கத்துறாள அப்படின்னு சொல்லி ஒரு அம்பு எடுத்து நேர அவர்களுடைய மர்ம உறுப்புல வச்சு குத்தி ஷஹீதாக்கிட்டோம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முதலில் உயிர் கொடுத்தது ஆண் அல்ல, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்கிற ஒரு பெண்மணி வரலாற்றிலே பார்க்கிறோம். எதற்காக? இந்த மார்க்கத்திற்காக, இந்த கலிமாவிற்காக. நீ முஸ்லிமாக இருந்து கொண்டு தொழாமல் இருக்கிறாயே, நீ முஸ்லிமாக இருந்து கொண்டு ரமலானில் நோன்பு வைக்காமல் இருக்கிறாயே, நீ முஸ்லிமாக இருந்து கொண்டு இரவு நேரத்திலே பள்ளிவாசலிலே தொழுகை நடக்கிற பொழுது பள்ளிவாசலை சுற்றி இருந்து கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த ஈமானுக்காக வேண்டி உயிர் கொடுத்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா.
மகன் அம்மா இருக்கு பக்கத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறார், கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தையே கொடுமைப்படுத்துகிறது அந்த கூட்டம். அடுத்து வந்தாங்க பாப்பாட்ட, யாசர்ட்ட அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவர் மனைவியை கண் முன்னால் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஜனாசாவை பார்த்ததற்கு பின்னாலும் கூட சகோதரா யாசருக்கு கலிமாவை விடக்கூடிய மனம் எண்ணம் இல்லவே இல்லை. முடியாது, என்ன வேணாலும் செய்யுங்க, என் மனைவியை கொன்னது மாதிரி என்ன கொன்னுருங்க, என்னால் இந்த மார்க்கத்தை விட முடியாது என்று அவர்களிடத்தில் கெஞ்சினார், கதறினார். முடியவே முடியாது என்று மறுத்தார். மிக கொடூரமாக தாக்கப்பட்டு ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. எங்கேயாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ தமிழகத்திலேயோ இந்த மாதிரி நிலைமை யாருக்காவது வந்ததுண்டா? ஒருவேளை வடநாட்டிலே நடந்திருக்கும், வடநாட்டில் நடந்திருக்கும். நமக்கு அப்படி நடக்கல. நடக்காததுனாலதான் நம்ம தொழுகிறது இல்லை, நடக்காததுனாலதான் நம்ம நோன்பு காலத்துல கூட தம் அடிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு சீட்டு விளையாடிட்டு முஸ்லிம் சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. யாசருக்கு ரத்தம் ஒடுக்குகிறது. அவர் கேட்டார், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி. அல்மா அல்மா என்று சக்கராத்தினுடைய நேரத்திலே கிடந்து கதறுகிறார். ஒரு உம்மா ஷஹீதாகி கிடக்கிறாங்க, ஒரு வாப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மகனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அம்மா சொன்னார், பூஜைகிட்ட கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன், கெட்ட அவுத்து விடுங்களேன், எங்க வாப்பாவுக்கு கடைசியா ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்துக்கிறேன் என்று கெஞ்சினார். பூஜைகளை சொன்னா, பாப்பாவுக்கு தண்ணி கொடுக்கணுமா? கேலியா சொன்னா, பாப்பாவுக்கு தண்ணி கொடுக்கணுமோ அப்படின்னா முகம்மதை மறுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் முடியாது. ஒரு பாச போராட்டம். தன்னுடைய உயிரும் போக போகிறது, தாயினுடைய உயிர் போயிடுச்சு, தந்தையினுடைய உயிர் போக போகிறது, என்ன செய்வது என்றெல்லாம் யோசிக்கவில்லை. அந்த வார்த்தையை மட்டும் என்னால் சொல்ல முடியாது, குஃப்ரினுடைய வார்த்தையை மட்டும் என்னால் சொல்ல முடியாது என்று மறுத்து விட்டார். அப்படின்னா நீ உன்னால தண்ணி கொடுக்க முடியாது. அவனும் மறுத்துட்டான். தந்தையினுடைய கதறல் சப்தம் அதிகரிக்கிறது. அல்மா அல்மா, தண்ணீர் தண்ணீர் என்ற சக்கராத்தினுடைய நேரத்திலே கதறுகிற யாசருடைய கதறலை பார்த்து மீண்டும் அம்மா கேட்டார், கொஞ்சம் தண்ணி கொடுத்திருக்கிறேன், எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கிறேன். குஃப்ரினுடைய வார்த்தையை சொல்லுவியா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், முகம்மதை மறுத்துட்டேன்னு மட்டும் சொல்லலாம். முடியாதுங்க. மீண்டும் கதறல் கேட்கிறது. அவரால் பொறுக்க முடியல, அம்மாறனால பொறுக்க முடியலை. சரி, கடைசி கட்டத்தில் பாப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவோங்கிறதுக்காக வேண்டி அம்மாவை கூப்பிட்டு சொன்னார், சரிப்பா என்னப்பா சொல்லணும், நீ முகம்மதை மறுத்துட்டேன்னு சொல்லி, சரி நான் வேணா சொல்கிறேன்னு சொல்லி தந்தைக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கொண்டு போய் யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாயிலே ஊற்றுகிற பொழுது யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்தினுடைய அந்த நேரத்தில் தன்னுடைய கையால் ஓங்கி தட்டிவிட்டு சொன்னார், ஓங்கி தட்டிவிட்டு சொன்னார், என்னருமே இஸ்லாமிய பெரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்திற்கு இருக்கிற மரியாதை என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மகன் கொண்டு வருகிற தண்ணீரை தட்டிவிட்டு விட்டு சொன்னார், குஃப்ரினுடைய வார்த்தையை சொன்ன ஒருவனுடைய கரத்தில் இருந்து ஒரு மிடர் தண்ணீர் குடிப்பதை விட நான் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தினுடைய நீரை குடிப்பதிலே நான் ஆனந்தம் அடைகிறேன் என்று சொல்லி ஷஹீதாகி போனார் என்கிற வரலாறு எல்லாம் படித்திருக்கிறோமே, கேட்டிருக்கிறோமே. அப்படி ஒரு மகனுடைய கையில் இருந்து தண்ணீர் குடிப்பதை கூட நான் விரும்பவில்லை என்று தண்ணீர் குடிக்காமலேயே ஷஹீதாகி போனார். அம்மாரினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். உம்மாவும் ஷஹீதாயிட்டாங்க, பாப்பாவும் ஷஹீதாயிட்டாங்க. நம்மளோ குஃப்ரினுடைய வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று தன்னுடைய தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கொண்டு பைத்தியக்காரத்தனமாக அங்கும் இங்கும் ஓடுகிறார். அம்மார் நாசமாகிவிட்டான், அம்மார் நாசமாகிவிட்டான் என்று தனக்குத்தானே புலம்பி ஓடி இந்த செய்தி ரசூலுக்கு வருகிறது. அம்மாவினுடைய விஷயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர் வெறுமனை வாயினால் தான் சொன்னார், உள்ளத்தால் சொல்லவில்லை. எனவே அவர் முஃமின் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்தார்கள். அதற்காக வேண்டி குர்ஆனுடைய வசனமும் இறங்கியது என்கிற வரலாற்றை எல்லாம் படிக்கிற சகோதரா, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த கலிமாவிற்காக வேண்டி, முஸ்லிமாக இருப்பதற்காக வேண்டி எண்ணற்ற தியாகங்களை செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் சமகாலத்திலே அங்கீகரித்திருக்கிறான் என்கிற வரலாற்றை எல்லாம் படித்த நாம் இந்த ஈமானை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த இஸ்லாத்தை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா?
கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அதிகம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, அது மாதிரியான சிரமங்கள் எல்லாம் இல்லாமல் நீ எங்களுக்கு இந்த மார்க்கத்திலே நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாயே, இதை நிலைபெறச் செய்வாய் அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்திலும் இதை நிலைபெறச் செய்வாய் அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்களிடத்திலேயும் இதை நிலைபெறச் செய்வதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் அல்லாஹ். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரவு நேரங்களிலே பள்ளிவாசல்களிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீட்டு பெண்மணிகள் ரமலானிலும் கூட டிவி சீரியலுக்கு பின்னும் முன்னால் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே சமகாலத்தில் தான், இதே உலகத்தில் தான், இதே பூமியில் தான், பலஸ்தீன் என்கிற புனித பூமியிலே ஒரே ஒரு சஜிதா செய்வதற்காக வேண்டி, ஒரே ஒரு சஜிதா செய்வதற்காக வேண்டி 2 வயது குழந்தை உட்பட போராடி கொண்டிருக்கிறது. சகோதரா, உனக்கு திரும்பிய பக்கமெல்லாம் பள்ளிவாசல், ஏசி வைத்து டைல்ஸ் பதித்து நோம்பு கஞ்சி கொடுக்கிற, டீ கொடுக்கிற, பிஸ்கட் கொடுக்கிற, உன்னை வரவேற்கிற ஒரு பெருங்கூட்டம் பள்ளிவாசலிலே காத்துக் கொண்டிருக்கிற பொழுது நீ பள்ளிவாசலுக்கு செல்லாமல் எங்கெல்லாமோ சுற்றிக் கொண்டிருக்கிறாய். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலும் கூட அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை இறங்குகிற இரவு நேரத்தில் கூட அல்லாஹ்வினுடைய லானத்தை பெற்று தருகிற எத்தனையோ காரியங்களை நம்முடைய குடும்பங்களோடு நாம் இருந்து செய்து கொண்டிருக்கிறோமே சகோதரா. இதே காலகட்டத்தில் பலஸ்தீனுடைய பைத்துல் முகத்தஸிலே நான் சுஜூது செய்தால் அல்லாஹ்வினுடைய பைத்துல் முகத்தஸிலே சுஜூது செய்வேன் என்பதற்காக வேண்டி 2 வயது குழந்தை உட்பட பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய ராணுவத்திற்கு எதிராக, அணுகுண்டுகளுக்கு எதிராக, பீரங்கி குண்டுகளுக்கு எதிராக, AK-47களுக்கு முன்னால் நிராயுதபாணிகளாக நின்று கொண்டு தரையிலே கிடக்கிற கல்லை எடுத்துக்கொண்டு பைத்துல் முகத்தஸிலே சுஜூது செய்வது அது என்னுடைய உரிமை. என்னுடைய நெற்றியை அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்விற்கு முன்னால் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி வீழ்ந்து கொண்டிருக்கிற, ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற, ஷஹீதாகி கொண்டிருக்கிற 2 வயது குழந்தையினுடைய படங்களை எல்லாம் பார்த்ததற்கு பின்னாலும் கூட என் அருமை சகோதரா, உன்னுடைய உள்ளத்தில் ஈமானுடைய வேட்கை இறங்கவில்லை என்று சொன்னால் என்னவென்று சொல்வது நம்முடைய நிலைமையை? 2 வயது குழந்தைகள் உட்பட தெரியும், போனா சுடுவான்னு தெரியும். இருந்தாலும் கூட நான் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த மண்ணிலே சுஜூது செய்வதற்கு, என்னுடைய சுஜூதை தடுப்பதற்கு. பெஞ்சமின் நெதன்யாவினுடைய ராணுவத்தினுடைய துப்பாக்கிகளுக்கு முடியும் என்று சொன்னால் அவர்கள் சுட்டுக் கொள்ளட்டும் என்று தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பெற்றவர்கள் ஷஹீதாகி கிடக்கிற அந்த இரத்த கோரமான காட்சியை பார்த்ததற்கு பின்னாலும் யூடியூபிலே கண்ட பெண்களுடைய நிர்வாண படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, நீ சார்ந்திருக்கிற இஸ்லாத்திற்காக வேண்டி, நீ மறுக்கிற தொழுகைக்காக வேண்டி, நீ மறுக்கிற சுஜூதுக்காக வேண்டி இன்றைக்கு 2 வயது குழந்தை உட்பட பலஸ்தீனத்திலே ஷஹீதாகி வீழ்ந்து கிடக்கிற படத்தையும் கொஞ்சம் யூடியூபிலே போய் பார். அதற்கு பின்னாலாவது உன்னுடைய உள்ளம் மாறட்டும், உனக்கும் ஈமானுடைய வேட்கை தெரியட்டும், உனக்கும் சுஜூதினுடைய மகத்துவம் புரியட்டும். இந்த சுஜூதுக்கு, எந்த சுஜூதுக்கு நீ வரலையோ, எந்த தொழுகைக்கு நீ வரலையோ, அதே தொழுகைக்காக வேண்டி, அது சுன்னத்தா பரலா 8 20 இல்ல, ஒரே ஒரு சுஜூதினுடைய பாக்கியமானது நான் பள்ளிவாசலிலே சென்று செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்கிற உரிமை போராட்டம் நடத்தி ஷஹீதாகி கொண்டிருக்கிற பிஞ்சு குழந்தைகளை பார்த்ததற்கு பின்னாலும் இன்னும் உன்னுடைய மனம் பள்ளிவாசலை நோக்கி வரவில்லை என்று சொன்னால், நீ மாறவில்லை என்று சொன்னால், பேஸ்புக்கில் இருந்தும் வாட்ஸ்அப்பில் இருந்தும் சாட்டிங்கில் இருந்தும் நீ விடுபடவில்லை என்று சொன்னால், உன்னை இந்த ரமலான் நாசப்படுத்துமா அல்லது ஈடேற்றம் பெற செய்யுமா என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரா, பர்மாவில் யூடியூப்ல போய் பாருங்க, இந்த காட்சியை சொல்வதை விட பார்க்கிற பொழுது உள்ள முருகிவிடும். பர்மாவில் சமீபத்தில் முஸ்லிம்கள் மிக கொடூரமாக வதைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்படியே கப்பலில் ஏற்றி நடுவில் கொண்டு போய் பங்களாதேஷுக்கும் பர்மாவுக்கும் மத்தியில் கொண்டு போய் தள்ளி விட்டான். ஆயிரக்கணக்கானவர்கள் மாண்டு போனார்கள். களிமா சொன்ன காரணத்தினால் கோட்டாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாயா? லாயத்தில் இருந்து, திட்டுவிளையில் இருந்து, சூரங்குடியில் இருந்து, குளச்சலில் இருந்து, பட்டணத்தில் இருந்து, திருவிதாங்கோட்டில் இருந்து, ஏதாவது கிராமத்தில் இருந்து நீ விரட்டி அடிக்கப்பட்டிருந்தால் உனக்கு அந்த வழி தெரிந்திருக்கும். நீ பிள்ளைங்க படிப்புக்காக வேண்டி வர்ற, அதனால தெரியாது. காலேஜில் பிள்ளைங்களை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி வர்றோம், நமக்கு அந்த வழி தெரியாது.
ஊர்க்காரன் மதிக்கிறதில்லைங்கிறதுக்காக வேண்டி வர்றோம், அதனால நமக்கு அந்த வழி தெரியாது. ஆனால் களிமா சொன்ன காரணத்தினால் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தால் இந்த ஈமானுடைய வழி தெரிந்திருக்கும். அது பர்மாவினுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது, ஈராக்கினுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது, சிரியாவினுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது, பாஸ்னியாவினுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது, ஆப்கானுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது, பர்மாவினுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நமக்கு அது தெரியவில்லை சகோதரா. ஒரு 4 வயசு பையனை பர்மாவில் ஒரு 2 சின்ன ரூமுக்குள்ள அடைச்சி போட்டுட்டு அவன் கையை காலை சணலால் கட்டி இருக்கிறான். சணல் இருக்கிறது இல்லையா, சணலால் கட்டி வச்சிருக்கிறான். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 4 வயசு பையனை, உங்கள் வீட்டில் இருக்கிற 4 வயசு பையனை கற்பனை பண்ணி மனசுக்கு முன்னால் கொண்டு வாங்க. மதரசாக்கு அனுப்புறீங்க, உஸ்தாது அடிச்சிட்டாருன்னா எவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காயம் படுறது மாதிரி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணி ராஜா இன்டர்நேஷனலுக்கோ கார்பஸ் கிறிஸ்டிக்கோ எங்கே வேணாலும் அனுப்புங்க. காலில் தடம் பதிகிறது மாதிரி டீச்சர் மிஸ் அடிச்சிட்டாங்கன்னா சம்மதிப்பீங்களா? எவ்வளோ வலிக்கும். பக்கத்து வீட்டு பிள்ளை அடித்து ரத்தம் வந்துடுச்சு, விடுவீங்களா? எவ்வளோ வேதனைப்படும். ஆனால் ஒரு 4 வயசு பையன் அவனை சணலால் கட்டி இருக்கிறார்கள். 2 எரும மாடு மாடி ஒரு 2 பேர் இருந்து அந்த குழந்தையை அடிக்கிறார்கள். இந்த சின்ன ரூம் அதை வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணியிருக்கிறான். பர்மா முஸ்லீம்களுடைய நிலைமையை கூகுளில் போய் அடித்து பாருங்க, தெரியும். நீ இன்னைக்கு ரமலானில் உட்காந்து தம் அடிக்கிற, ரமலானில் இருந்து கூத்தடிக்கிற, ரமலானுடைய இரவுகளில் கண்ட பெண்களோடு சல்லபித்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களுக்கு, சமகால இளைஞர்களுக்கு பர்மாவினுடைய 4 வயது சிறுவனுடைய இந்த ஈமானிய உறுதி கொஞ்சம் உள்ளத்திலே பதிய வேண்டும். 2 பேரும் நின்று அடிக்கிறான். அந்த பையன் சின்ன பையன், பாவம் உட்கார்ந்து இருக்கிற பையன் அங்கும் இங்கும் துடித்து கொண்டிருக்கிறான். ஒருத்தன் அதில் சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த சிகரெட்டால் அந்த 4 வயது சிறுவனை சூடு வைக்கிறான். அந்த குழந்தை அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறுகிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பார் சகோதரா, உன்னுடைய வீட்டிலே ஒரு 4 வயது குழந்தை இருந்து அவனை சிகரெட்டால் சூடு வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் களிமா சொன்னதற்காக வேண்டி சூடு வைக்கிறார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் கற்பனை செய்து பார். அந்த குழந்தை ஓடுகிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறிக்கொண்டே அந்த 4 வயது சிறுவன், அவனால் எங்கும் தப்பிக்க முடியவில்லை. மீண்டும் வருகிறான் ஒருவன், அவன் போட்டிருக்கிற டிஷர்ட்டுக்கு உள்ள அந்த சிகரெட்டை போடுகிறான். அந்த குழந்தை கதறிக்கொண்டு முதுகிலே படுகிற சூடை கூட எடுக்க முடியாமல் அந்த குழந்தை அப்படியே கதறி துடிக்கிறது. அப்பொழுதும் கூட அந்த குழந்தை அல்லாஹ் அல்லாஹ் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அடிக்கிறார்கள், மீண்டும் அந்த குழந்தை ஓடுகிறது. மீண்டும் ஒருவன் வருகிறான், அவனுடைய டி ஷர்ட்டிலே முன்னால் சிகரெட்டு துண்டை போடுகிறான். அது பட்டு அந்த குழந்தை துடிக்கிறது. சகோதரா, அப்பொழுதும் கூட அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து அல்லாஹ் அல்லாஹ் என்கிற வார்த்தை வருகிறது. என்றைக்காவது நீ உன்னுடைய குழந்தை சூடு வைக்கப்பட்டிருந்தால் இந்த ஈமானுடைய வலி உனக்கு தெரிந்திருக்கும், இந்த ஈமானுடைய வேதனை உனக்கு புரிந்திருக்கும், இந்த ஈமானுடைய மகத்துவம் உனக்கு புரிந்திருக்கும். மிக கொடூரமாக கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த குழந்தையும் கூட அந்த 4 வயது சிறுவனும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், என்னருமே சகோதரா, இப்படிப்பட்ட வேதனை இல்லாமல், இப்படிப்பட்ட துன்பம் இல்லாமல், இப்படிப்பட்ட கொடுமை இல்லாமல் இன்றைக்கும் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை தவிர வேறு எது எனக்கு நமக்கு இந்த ஈமானை கொடுத்தது? எனவே சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ், எங்கள் வீட்டு குழந்தைகள் களிமா சொல்கிறது, பர்மாவினுடைய குழந்தைகளை போன்ற அவர்கள் சிகரெட்டினுடைய சூடுபடவில்லை, எதிரிகளால் தாக்கப்படவில்லை, யாராலும் கொடுமைப்படுத்தப்படவில்லை. அல்லாஹுவே, இந்த ரஹ்மத்தை நீ நிலைபெறச் செய்வாயாக. எனவே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற துஆவை அதிகம் செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கலிமாவினுடைய பாக்கியம் அது நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை உங்களுடைய மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொண்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலானுடைய காலத்தை கூட நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நோன்பு வைப்பதற்காக வேண்டி உலகத்திலே ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறார்கள். நோன்பு வைப்பதற்கு தடை என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட இல்லை, நாங்கள் நோன்பு வைத்துத்தான் தீருவோம் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த சமூகத்தில்
காலத்தில் இருக்கிற பொழுது, ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்காமல் இருக்கிற நாம் நம்மை என்னவென்று சொல்வது? இந்த ரமலானிலும் கூட ஒரு சுஜூதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததற்கு பின்னாலும் 1000 சுஜூதுகள் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததற்கு பின்னாலும் சுஜூதுகளே செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டு கேட்டால் 8 20 என்று விவாதித்துக் கொண்டு நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிற நம்மை என்ன சொல்வது? எனவே சகோதரர்களே, கொஞ்சம் மனம் மாறுங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஈமான் இது மிக சிரமத்திற்கு பின்னால் நம்மிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஈமான், இந்த கலிமாவை சொன்னதற்காக வேண்டி இன்றைக்கும் சமகாலத்திலே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த ஈமானை விடவில்லை. மரணிக்கிற பொழுது சமகாலத்திலே கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய 1000 வரலாற்று செய்திகளை சமகாலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னாலும் மனம் மாறவில்லை என்று சொன்னால் நம்ம தான் சபிச்சுக்கிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கிடைத்திருக்கிற இந்த வாக்கியத்தை, இந்த உன்னதமான இந்த கலிமாவை குடும்பத்தார்களுக்கும் எத்தி வைத்து கியாமத் நாள் வரையிலும் அது நீடித்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அது நம்முடைய சக்தி அல்ல, அது நம்முடைய ஆற்றலிலே இருப்பதல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டே தவிர வேறு ஏதாலும் இந்த கலிமா நம்மிடத்திலே நிலையாக இருக்காது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து அடுத்த 10 வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் சும்மா சிரிச்சு பேசிட்டு ஜாலி அடிச்சுட்டு விளையாடிட்டுலாம் இருக்கலாம, நம்முடைய மனசில் அப்படியே ஓடிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நோன்பின் மூலமாக ஈடேற்றம் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து தந்தருள் புரிவானாக.